ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద சங்கீர்த்தனம் ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனந்த பத்மநாப சுவாமிக்கு, ஸ்ரீ வில்லிபுத்தூர் நாச்சியாருக்கு, ஸ்ரீ பாமா ருக்மிணி சமேத நவநீத கிருஷ்ண பெருமாளுக்கு, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு, ஸ்ரீ கருடாழ்வாருக்கு சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. இன்றைக்கு சிலை உதந்த சாரதி வாழியே அவர் வாழியே. இன்றைக்கு செலவு தந்த சாரதி வாழியே அவர் வாழியே. இன்றைக்கு செலவு தந்த சுஷ்மி துசர வாழியே என்றும் அவர் வாழியே. இன்றைக்கு செலவு தந்த சுஷ்மி துசர வாழியே என்றும் அவர் வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழியே, என்றும் அவர் வாழி வாழியே. ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதெந்தோள் மாலே மணிவண்ணா உன் செவ்வழி செல்வி செல்லாப்பு அடியோடு நின்னோடு பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு மடிவானின் பல மாதலில் மழைகின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் கோதிந்த பலமுறையும் ஆழியும் பல்லாண்டு படைபோருக்கு முழங்கும் பாஜ கன்யமும் பல்லாண்டு வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாகவால் வாழும் மணவாளன் மாவியல் வாழியவனா வாரன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோ தேடிப்பறை செய்தாமரை தாளினை வாழியை வேலை வாழி திருநாமி வாழியை தூயுமாகும் நூலும் வாழியை சுந்தரத்திரு தோழனை வாழியை கையுமேந்திய முகோலும் வாழியை கருணை பொங்கிய கண்ணினை வாழியை பொய்யில்லாத மணவாள மாமுனி உந்திவாளி புகழ்வாளி வாழியை அடியார் வாழ அரசநகர் வாழ தடகோபன் தந்தமிழ் நூல் வாழ்க கடல் உள்ள மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கும். என்னை போல் பிழை செய்வார் உலகிலுண்டோ உன்னை போல் பிழைவர் உருவார் வல்லார் உண்டோ. அனைத்துக்கெல்லாம் வாழ விருந்த ஏகாந்த மாமுனிவன் இந்த ஏழை இலக்கை அடியேன் ராமானுஜ देवाय
உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி Krishna Krishna Hare Hare ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினான் தீங்கின்றி நாளெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கி பெரு செம்மலோடு கையுகள பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்டெடுத்த தேங்காதை புக்கிட்டு சீர்த்த முறை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெருமசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்களும் மாறி போயிது ஓங்கி பெரு செம்மலோடு கையுகள பூங்குகளை போதில் பொறிவண்டு கண்டெடுத்த தேங்காதை புகுந்து சீர்த்தம் பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெருமசுகள் நீங்காத செல்வம் நிறைந்து இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும் இல்ல. 3ஆம் நாள் திருப்பாவை பாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல் அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஆசீர்வாத பாடலாகவும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் சொல்றார், இறைவனை புகழ்ந்து பாடி, அந்த இறைவன் யார்? ஓங்கி உலகளந்த உத்தமன். அவருடைய புகழை நாம புகழ்ந்து பாடி அவரை வழிபாடு பண்ணினோம்னா யாருக்கு நல்லதா? நமக்கு நல்லது, நாம் சார்ந்திருக்கிற உலகத்துக்கும் நல்லது.
இந்த உலகத்திற்கான நல்லது எப்படி கிடைக்கும்? இறைவனுடைய கருணையினால தானே கிடைக்கும். அப்போ உலக மக்கள் எல்லோருமா சேர்ந்து கடவுளை பாடி புகழ்ந்து வழிபாடு பண்ணி எங்களுக்கு மழை வேணும், நாங்கள் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய 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 என்ன ஆகுதான், அது நாட்டுக்கே பலன் தருகிறதாம். அதில் சொல்றார் பாருங்க, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. தீங்கில்லாத மழை, மும்மாரி மழைங்கிறது நமக்கு தெரியும், தீங்கில்லாத மழையாக அது அமையணும். ஏன்னா இப்போ நம்ம மழையை அனுபவிக்கும் போது அதில் எவ்வளவு தீங்குகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம அனுபவிச்சோம் இல்லை. என்னைக்கோ பாருங்க நாச்சியார் அருள் வார்த்தையாக நமக்கு அருளி செய்திருக்கிறார், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. சரி, நல்ல மழை பெஞ்சா என்ன கிடைக்கும்? நல்ல செந்நெல் விளையுமா? வயல்ல தண்ணி பஞ்சமே இருக்காதே, நல்ல செந்நெல், அருமையான செந்நெல் விளையும். அப்படி அந்த விளைந்து நிற்கக்கூடிய வயல்ல கயல் விளையாடும், மீன் விளையாடும். நிலம் மட்டும்தான் நமக்கு நன்மை செய்கிறதா அப்படின்னா இல்லை, மாடுகளும் நமக்கு நன்மை செய்கின்றதா. ஏன்னா ஆயர்களின் பிரதானமான தொழிலே மாடு தானே. அதனால அந்த மாடுகள் என்ன பண்ணுதான், வாங்க குடம் நிறைக்கும். வள்ளல் பெரும் பசுக்கள் எவ்வளோ பெரிய குடம் வச்சாலும் அதை நிறைச்சி தான் கொடுக்குமா அந்த மாடு. அந்த அளவுக்கு பால் வளம் மிகுந்ததாக அவைகள் இருக்கிறது. நல்ல மழை பெஞ்சா நல்ல பயிர் விளையும். அந்த பயிர்களை நாம் எடுத்துக்கொண்டு வைக்கல மாட்டுக்கு கொடுக்குறோம், பசும்புல்ல அந்த மாடுகள் சாப்பிடுகிறது, மாடு ஆரோக்கியமாக பாலை கொடுக்குது. என்ன ஒரு சுழற்சி முறையான வளர்ச்சி பாருங்க. ஒரு மழை என்பது மிகச்சரியாக இருக்குமானால் ஒரு தேசம் செழிப்பாக இருக்கும், வளமையா இருக்கும், எல்லாமே வளமையா இருக்கும். மக்கள் வளமையா, மாடு வளமையா, அவருடைய ஆரோக்கியம் வளமையாக, எல்லாமே ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். இந்த பாடல் அதனால்தான் ஆசீர்வாத பாடலாக நமக்கு ஆலயங்களில் பிரசாதம் வாங்கும்போது பட்டாச்சாரியார்கள் வாழ்த்தி இந்த பாடலை நமக்கு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடலின் தாத்பரியமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, இறைவனை நீங்கள் வாழ்த்துங்கள், உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் இறைவன் பூர்த்தி செய்வார். நாம கோவிலுக்கு போக வேண்டியது, கடவுள்கிட்ட இன்னது வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டியது, அவரை மனதார வாயார வாழ்த்த வேண்டியது, இதுதான் நம்ம கடமை. அருளை அவன் பொழிந்து கொண்டே இருப்பான். அந்த அருளால இதெல்லாம் தானா நடக்கும். இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு உலகத்துக்கான நன்மையை அருள் வழியில் பெற்றுக்கொள்ளுவதற்கான அரிய பெரிய விஷயத்தை இந்த பாடல்ல நமக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கின்றார்.